இந்த பேசிவ் இன்கம்ன்றது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பஸ்வேர்ட். நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய புக்ஸ், எல்லா விஷயங்களும் இதை பற்றி தான் பேசுது. ஆனால் இதுக்குள்ளே உண்மையாகவே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. முதல்ல இந்த பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோங்க. அதுக்கு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய பணமோ இல்லை நீங்கள் ஏற்கனவே செய்த வேலையோ உங்களுக்காக நீங்கள் வேலையை செய்யாமல் உங்களுக்கு பணத்தையோ இல்லாட்டா பொருட்களையோ ஈட்டி கொடுப்பது தான் பேசிவ் இன்கம் அப்படின்றது தான் டெஃபினேஷன். நிறைய வேலை செய்யாமல் அப்படின்ற வார்த்தையை கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேலையே செய்யாமல் அப்படின்றதை விட நிறைய வேலை செய்யாமல் அப்படின்னு வேணா காமிச்சிக்கலாம். பேசிவ் இன்கமுக்கும் சைடு இன்கமுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் ஆர் நோ எஃபர்ட், அதாவது குறைந்தபட்சமாகவோ இல்லை வேலையே செய்யாமலோ உங்களுக்கு பணம் ஈட்டி கொடுத்தால் அது பேசிவ் இன்கம். ஒரு வேலையுடன் இன்னொரு வேலையை நீங்கள் இணைந்து செய்யும் பொழுது கிடைக்கும் மணி சைடு இன்கம். சைடு இன்கம் அப்படின்றது கண்டிப்பா ரியாலிட்டிங்க. அதை நான் கொஸ்டினே பண்ண மாட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு சைடு இன்கம்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு வேலையிலிருந்து பணத்தை ஈட்டி வாழ்க்கையை தள்ளுற நிலைமையில இன்னைக்கு காலகட்டம் இல்லை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ சைடு இன்கம் அப்படின்றதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பாசிவ் இன்கம்ன்றதுலையும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனால் அதை பற்றிய நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றதுல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த பாசிவ் இன்கமுக்கு யூஸ்வலாக அவங்க சஜஸ்ட் பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் எழுதுறது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, எம்எல்எம்எல்ல சேர்றது, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்றது, இல்லை ரியல் எஸ்டேட் போன்ற அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாமே பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு நீங்க சிந்திக்காமலே நீங்க வேலை செய்யாமையே உங்களுக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பணம் வந்துகிட்டே இருக்குன்றது. பணம் வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேலை செய்யாம வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேங்க. வேலை செய்யாமல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீங்க செய்யற வேலையோட ஓரளவுக்கு கம்மியான வேலையை செய்யும் பொழுது அந்த ஈக்குவலன்ட் ரிவார்டு கிடைக்கலாம். இல்லாட்டா இதே அளவுக்கு வேலைக்கு அதிகபட்சமான ரிவார்டும் கிடைக்கலாம். ஆனா வேலை செய்யாமல் பாசிவ் இன்கம் வரும் அப்படின்றதுல என்னை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு உண்மை கிடையாது அப்படின்றத நான் ஃபீல் பண்றது. இதற்கான எக்ஸாம்பிள்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நான் சொல்லும்போது பாசிவ் இன்கம்ன்றதை நான் தவறா சொல்றேன், தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதை பத்தின ஒரு ரியலிஸ்டிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது நான் சொல்ல வர விஷயம். இந்த பாசிவ் இன்கம் பக்கத்தில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கெட் ரிச் குவிக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5000 ரூபாய் போட்டு 50 லட்சம் கிடைக்கும், 5 கோடி கிடைக்கும் அப்படின்றது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உண்மையாக கூட இருக்கலாம் சில நேரத்தில். ஆனால் நிறைய இடத்துல நம்மளை ஏமாற்றுறதுக்கான செய்கிற விஷயம் தான்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சால் கூட அது நமக்கு நிகழும் போது 5000 ரூபாய் தானே போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் செய்யலாம். ஸோ அதை பற்றி நான் பேசலைங்க, பாசிவ் இன்கம் பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். என்னுடைய முதல் பாயிண்ட், நோ ஒர்க் பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம். வேலை செய்யாமல் பாசிவ் இன்கம் வரும்ன்ற ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பொய்யுங்க. அது புத்தகமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எம்எல்எம்மாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதில் உங்களுக்கு வேலையே செய்யாமல் அது உங்களுக்கு பணத்தை ஈட்டி கொடுக்கும்ன்றது ஆக்சுவலாக ஒரு பொய். இதில் எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்காவது நீங்கள் அதில் ஆக்டிவாக ஈடுபட வேண்டியிருக்கும். அந்த எக்ஸ்டென்ட்ன்றது வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர, அதாவது ஒரு நார்மல் வேலைக்கு நீங்கள் ஒரு 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு நாளைக்கு தேவைப்படலாம். சைடு இன்கமுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிப்புலேட்டட் டைம் தினமும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சைடு இன்கமில். அதாவது இந்த அளவுக்கு வேலையை தினசரி செய்தால் தான் உங்களுக்கு அந்த சைடு இன்கம் வருது அப்படின்றது இருக்கும். பாசிவ் இன்கமில் தினசரி இவ்வளோ வேலை செய்யணும்ன்றது இருக்காது. ஆனாலும் ஓரளவுக்காவது நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்குள்ளே போகும்பொழுது இதில் நம்ம வேலையே செய்ய போகிறதுல நினச்சி தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்த சிந்தனையில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை ஈடுபடுத்திப்போம், அதற்கான நேரம் நம்ம கிட்ட இருக்காது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி எந்த ஒரு பாசிவ் இன்கமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கருதினாலும் சரி, அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய பணத்தில் நீங்கள் இழக்க தயாராக இருக்கும் பணத்தை தான் நீங்கள் உங்களோட பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போடணும். நான் என் பணத்தை இழந்துருவனுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத உங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு கடன் வாங்கியோ இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டையோ எடுத்து பாசிவ் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது அந்த அளவுக்கு உகந்த ஒரு விஷயமா இருக்காது. ஸோ ரிஸ்க்ன்றது எப்பயுமே பாசிவ் இன்கம் கூட இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 3வது விஷயம், டைவர்சிஃபிகேஷன். அதாவது எத்தனை பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்றது. இது உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை பொறுத்த ஒரு விஷயம். அதாவது உங்களால் எத்தனை விஷயங்களை உங்களுடைய மைண்டில் அட் ஒன் டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது தினசரி உங்களால் எத்தனை விஷயங்களை பற்றி ஆழ்ந்து யோசிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை விஷயங்களில் தான் நீங்கள் பாசிவாக ஈடுபடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம பாசிவ் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய பணத்தை இழக்க தான் நேரிடும். ஏன்னா ஓரளவுக்கு அது உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கண் பார்வை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும். இது அவசியம். என்னை பொறுத்த வரையில் ஒரு 3லேருந்து 4 விஷயத்துக்கு இருந்ததுன்னா பாசிவ் இன்கமே ஒரு ரொம்ப அதிகமான ஒரு குவான்டிட்டி. ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைவர்சிஃபை பண்ணி
பண்ணிக்காதீங்க. அதை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆளை போட்டு வேலை செய்கிறீங்கன்னா வேறு விஷயம். உங்களுடைய கண் பார்வையிலேயே இருக்கணும் அப்படின்னா 4ன்றதே ரொம்ப பெரிய நம்பர். அந்த 4 கூட எல்லாமே பாசிவ் இன்கம் தான். எனக்கு ஸ்ட்ரெயிட் இன்கம்ன்றது ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றது 4 அப்படின்றதே ஒரு சரியான கவுண்ட் இல்லைட்டா 2லேருந்து 3 தான் ஒரு நல்ல கவுண்ட்டாக இருக்க முடியும். அடுத்தது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரிஸ்க்குக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க சம்மந்தம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா எந்த அளவுக்கு பணத்தை முதலீடு செய்கிறோம் அதுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வரப்போகுது அப்படின்றது தான். எந்த அளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் அதிகமாகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அதில் இருக்க விஷயம். ஸோ எந்த ஒரு பாசிவ் இன்கமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இதில் நான் பணம் இழந்தால் எந்த அளவுக்கு இழப்பேன், பணத்தை கெயின் பண்ண எந்த அளவுக்கு கெயின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் இழக்கிறதுக்கான விஷயம் உங்களால் பேர் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தில் இறங்கவும். கடைசியாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கர்வ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கர்வ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நிறைய நேரங்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையின் முதல் காலகட்டங்களில் இப்போ தான் நீங்கள் பாசிவ் இன்கமில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுற நேரமும் அதிகமாக இருக்கும், நீங்கள் செலவு பண்ணுற பணமும் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் பெறுற விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதற்கு ப்ரிப்பேர்டான நிலையில் நீங்கள் இருக்கீங்களான்னு யோசிச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போங்க. சில நேரங்களில் லக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். அந்த லக்குனால திடீர்னு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பே ஆஃப் பண்ணலாம். ஆனால் அதை நம்பி என்றைக்குமே போகாதீங்க. லக்குன்ற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா மிஸ்ஃபார்ச்சுனை கணக்கில் எடுத்துக்கங்க. அதாவது இதில் எல்லா விஷயங்களும் தவறாக போனால் நான் ஜெயிப்பேனா அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலிஸ்டிக்காக எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் எதுக்கு பாசிவ் இன்கம்குள்ளே போகணும், ஏதாவது ஒரு வேலையிலே செஞ்சிடலாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தான் செய்யும். இவ்வளோ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாசிவ் இன்கம்மை பற்றி யோசிக்கவே கூடாது, செய்யவே கூடாது அப்படின்றதுக்காக இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பயணத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் உங்களை பயங்குறுத்தாமல் இருக்கும். அது உங்களை பயங்குறுத்தலைன்னா சில தோல்விகளையும் தாண்டி நீங்கள் போராடுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். நான் இந்த கர்வ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு விஷயம், அதாவது முதல்ல உங்களோட ரிவார்டு ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்புறமா போக போக டெவலப் ஆகுன்றது அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த கர்வ்ன்றது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு கர்வாக இருக்காது அப்படின்றதும் உண்மை. ஸோ ஓரளவுக்கு வளர்ந்துருப்பீங்க, அப்புறமா கீழே விழுந்திருப்பீங்க, அதுக்கப்புறமா திருப்பி வளர்ந்துருப்பீங்க, அப்புறமா கீழே விழுந்திருப்பீங்க, அப்புறமா வளர்ந்துருப்பீங்க. அதுதான் வாழ்க்கையோட சைக்கிள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு ஸ்டாக் லிஸ்டிங் வெப்சைட்டுக்காவது போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆல் டைம் டேட்டா எடுத்து பாருங்க. ஆல் டைம் டேட்டானா என்னென்னா அந்த கம்பெனியை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அதனுடைய growth curve எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்ரி ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரைஸ் இருந்திருக்கும், எவ்ரி ரைஸுக்கு அப்புறமா ஒரு ஃபால் இருந்திருக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கம்பெனி லிஸ்டடாக இருக்குன்னா அந்த ஃபாலுக்கும் சேர்த்து, அதாவது கீழே விழப்போகிற நேரத்துக்கும் சேர்த்து அவங்க ப்ரிப்பேர்ட் இருந்திருந்தாங்கன்னா தான் அடுத்த ரைஸ் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பிளான் பண்ணாத நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு லிஸ்டிங்லேயே இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கும்பொழுதும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இதில் நீங்கள் மேலே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஹைட் இருக்குது அப்படின்றத கன்சிடரேஷனில் எடுத்துக்கிட்டாலும் கீழே விழுந்தால் எவ்வளோ கீழே போவீங்கன்றதையும் கன்சிடரேஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த 5 விஷயங்கள் இப்போ உங்களோட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.